ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 10 தமிழ் சேனலும் தமிழ் யூடியூப்பில் இருக்கக்கூடிய மற்ற சேனலும் சேர்ந்து ஒரு ஃப்ரீயான யூடியூப் ஈவெண்ட் ப்ளஸ் மீட்டப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மீட்டப் கூட நம்ம வச்சதில்லை. ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய மீட்டப் வந்து வெறும் மீட்டப்பாக இல்லாமல் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான விஷயங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஈவெண்ட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 10 தமிழ் சேனல், விஸ்டம் டெக்னிக்கல், A to Z வீடியோஸ், தமிழ் கேமர்ஸ், அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்லேருந்து சில சேனல்ஸ், ஃபுட் கேட்டகரியிலேருந்து சில சேனல்ஸ், இந்த மாதிரி மினிமம் 10லேருந்து 15 யூடியூபர்ஸ் வரைக்கும் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த யூடியூப் ஈவெண்ட் ப்ளஸ் மீட்டப் வந்து நாங்கள் 2 நாள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மீட்டப் மாதிரி வைக்க போகிறோம். இந்த மீட்டப் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 25 வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த மீட்டப் வந்து வைக்க போகிறோம். இந்த மீட்டப்பில் வந்து நீங்கள் யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எதுவுமே பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட்டப்பில் மட்டும் 4 யூடியூபர்ஸ் தான் வரப்போகிறோம். நம்ம டாப் 10 தமிழ், விஸ்டம் டெக்னிக்கல், அதுக்கப்புறம் A to Z வீடியோஸ், அதுக்கப்புறம் தமிழ் கேமர்ஸ். ஸோ இந்த 4 யூடியூப் சேனல்ஸ் தான் இந்த மீட்டப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் யார் வேணால் வரலாம், எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே பண்ணணும் தேவையில்ல. ஸோ ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த 4 யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் யாரை வந்து பார்த்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ரேஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனா கீழே டெஸ்கிரிப்ஷனில் இதோட லொக்கேஷன் லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே கிளிக் பண்ணி இந்த ரேஸ் கோர்ஸ் கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதாக நடக்கக்கூடியது ஒரு முக்கியமான ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா உன்னால் முடியும். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை மீட் பண்ணணுன்னாலும் வரலாம், இல்லை நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை ஏற்கனவே யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், பிகினராக இருக்கேன், இல்லை என்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, அதை எப்படி யூடியூப்பில் யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் இந்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன கொஷின் வேணால் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான யூடியூப் விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா மினிமம் 10லேருந்து மேக்ஸிமம் 15 யூடியூபர்ஸ் வரைக்கும் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து வராங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் நேரில் பார்த்து பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்த்து பேசிக்கலாம். இந்த ஈவெண்ட் என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாருக்கும் லீவாக தான் இருக்கும். ஸோ அன்றைக்கி தான் இந்த முக்கியமான ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வடபழனியில் இருக்கக்கூடிய ஹாப்பி மினி ஃபங்க்ஷன் ஹால் அப்படின்ற இடத்துல வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். கரெக்டாக எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:45 ஈவினிங் 7 o'clock வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஹாப்பி மினி ஃபங்க்ஷன் ஹாலோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி இதோட லொக்கேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் உங்களோட ஃபேவரட் யூடியூபர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நான் ஏதாவது பே பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ₹1 கூட பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி இந்த ஈவெண்ட்டை வந்து ஃப்ரீயாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். இந்த ஈவெண்ட்டில் நடக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சீட் தான் இருக்குது. நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஃப்ரீயாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணி இந்த லிங்க் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஈவெண்ட்டோட நேம் உன்னால் முடியும் அப்படின்னு வந்திருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டில் எத்தனை பேர் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க, இல்லை நான் சின்ன பையன் என்னோட பேரண்ட்டும் வருவாங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் சூஸ் பண்ணால் உங்கள் பேரண்ட்டோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வராங்க அப்படின்னா அவங்க தனியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்க சொல்லுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வரீங்களோ அதோட சிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இதை கண்டிப்பாக ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெயில் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உன்னால் முடியும் ஈவெண்ட்டுக்காக தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம். இந்த உன்னால் முடியும் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப மெயில் ஐடி கொடுக்குறனால உங்களுக்கு கன்ஃபர்மேஷன், அதாவது உங்களோட சீட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 சாயங்காலத்துக்குள்ளே உங்களோட கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ அப்படி வரல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய மீட்டப், அதுக்கப்புறம் சென்னையில் உன்னால் முடியும் ஈவெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக வரேன். ஸோ உங்களையும் அங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃப்ரீ தான். வந்தீங்கன்னா நேரில் பார்த்து இன்னும் நிறைய